தேங்காவை திருவிட்டு எடுத்துக்கோங்க, ஒரு அரை மூடி போதும். அதிலே சிவப்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் மிளகாத்தூள் இருக்கும்ல, அதுவும் அது கூட சேர்த்துங்க. கொஞ்சமாக சோம்பு, பொட்டுக்கடலை இல்லை உடச்சக்கடலை அது இருந்தால் சேர்த்துங்க, இல்லைன்னா வேர்க்கடலை இருந்தால் கூட சேர்த்துங்க, இல்லை முந்திரி பருப்பு, இது 3ல் எது வேணாலும் கொஞ்சமாக சேர்த்துங்க. அது போதும். தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் கடலெண்ணெய் போடுங்க. கடலெண்ணெய் போட்டு ஜீரகம் தாளித்ததுக்கு அப்புறமா வெங்காயம், ஒரு பவுல் வெங்காயம் இருந்தாவே போதும், ஒரு பவுல் தக்காளி இருந்தாவே போதும். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கணுன்னே இஞ்சி பூண்டு விழுது. இதில் நம்ம ஜீரகம் தாளிக்கிறீங்களே, அப்போவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு பீஸ் சேர்த்துக்கிட்டாவே போதும். வெங்காயம், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி இதில் நல்லா கரைஞ்சிடணும், தெரியவே கூடாது, எண்ணெய் மேலே வரணும். அந்த அளவுக்கு இது நல்லா வேக வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூளை போட்டு, சிக்கனை நம்ம கழுவி வச்சுருப்போம்ல, மஞ்சள் தூள் போட்டு அதையும் இது கூட சேர்த்துருங்க. இந்த மசாலாவும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு, அதுக்கப்புறமா ஸ்லோ பண்ணிவிட்டு ஸ்லோ ஃபயரில் இது சமைச்சாவே போதும். இறக்க போகும்போது கொஞ்சமாக மிளகுத்தூள், அந்த சிவப்பு மிளகாத்தூள் காரம் பத்தலைன்னா கொஞ்சமாக மிளகுத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.